ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரதிதாசன் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் சேலம் டிஸ்ட்ரிக்ட். நேற்று இதில் சோசியல் புக்கு பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஹிஸ்ட்ரி எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி குடிமியலில் எந்த மாதிரி எடுத்திருக்காங்க, எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஹெட்டிங் வச்சுருக்காங்கன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்குறது சிக்ஸ்த்தில் எந்த மாதிரினா பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுருவோம். அடுத்து 7th சமத்துவம். அதுலேயும் ஒவ்வொரு மாதிரி பாயிண்ட்டு போட்டு நமக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி நமக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8th குடிமக்களும் குடியுரிமையும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஹெட்டிங்கு. அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 9th அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. அதுலேயும் ஒவ்வொரு மாதிரி பாயிண்ட் போட்டிருக்காங்க. அதை அட்டவணைப்படுத்தி காட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது, புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 10th இந்திய அரசியல் அமைப்பு. அதுலேயும் பாயிண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக இருக்கனால நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 11th பொது கருத்து மற்றும் கட்சி முறை. இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 12th இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.